So, what's up everyone? இன்னைக்கு நம்ம 12th standard maths chapter 10 ordinary differential equation exercise 10.5 variable separation and substitution methods அப்படின்ற கான்செப்ட்ல example sum 10.15 பார்க்க போறோம். Solve dy by dx equals x minus y plus 5 divided by 2 into x minus y plus 7. இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்த உடனே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு யோசனை வரும். இப்போ நான் ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் இந்த சம்மை ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அந்த மெத்தடுக்கு என்ன பேருனா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னு சொல்லிட்டு பேர். இப்போ இதே எக்ஸசைஸை நம்ம என்ன பார்த்துருப்போம்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். அங்கே என்ன பண்ணோம், ஒய் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடும் எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ரைட் சைட் பிரிச்சுட்டு ரெண்டு சைடும் இன்டெகிரேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வருவோம். இங்கேயும் அதே வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஸ்டார்டிங்லேயே உடனடியாக யூஸ் பண்ண முடியாது. எதனாலனா இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 5 2 into x minus y இந்த மாதிரி எக்ஸும் ஒய்யும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கூட சேர்ந்து லாக் ஆகிருக்கு. இந்த எக்ஸையும் ஒய்யும் உங்களால் தனித்தனியாக பிரிக்கவே முடியாது. ஏன்னா இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் ஒரு நம்பர் கூட லாக் ஆகிருக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் கூட லாக் ஆகிருக்கு. பட் ஆனால் வேரியபிள் செப்பரேபிள் மெத்தடில் உங்களுக்கு எக்ஸும் ஒய்யும் தனித்தனியாக இருக்கும், பிரிக்கிற மாதிரி இருக்கும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். இங்கே அடிஷன் சப்ராக்ஷனில் உங்களுக்கு இருக்கிறதுனால இது ஈஸியாக பிரிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சப்ஸ்டிடியூஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ z is equal to x minus y அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெட் z is equal to x minus y. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா dz by dx கண்டுபிடிக்கணும். dz by dx. ஸோ அப்போ ரெண்டு சைடும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. எதனாலனா y ஒரு ஃபங்க்ஷன், y is a function of x. y எக்ஸை சார்ந்து இருக்குது. ஸோ அதனால் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx தான் வரும். பட் ஆனால் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. இன்னொரு விதமாக சொல்லணும்னா எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்குது. ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dxும் இசட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dz by dxும் தான் கிடைக்கும். இப்போ ஒய்யை நான் ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இங்கே 1 கிடச்சிருக்கும். ஆனால் நான் ஒய்யை எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் dy by dx. ஓகேவா? ரொம்ப குழப்பிக்க வேணாம். இப்போ என்ன வேணும்னா எனக்கு dy by dxோட வேல்யூ வேணும். அப்போ இதை இங்கே கொண்டு வந்துடுறேன், இதை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த மைனஸ் dy by dx அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் dy by dx is equal to 1. இங்கே என்ன இருந்துச்சு, ப்ளஸ் dz by dx. இது அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் dz by dx. ஸோ இப்போ இதை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இங்கே dy by dx இருக்கா, இதுக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1 மைனஸ் dz by dx ஈக்குவல் டு இங்கே பாருங்களேன், இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் யார், எக்ஸ் மைனஸ் ஒய் தான் இசட். ஸோ அப்போ இது ஃபுல்லாக சேர்ந்து இசட் ப்ளஸ் 5 டிவைடட் பை 2z ப்ளஸ் 7. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சம் சின்னதாகிடும். இந்த மாதிரி இந்த சம் இப்போ இதுவாக மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெறும் dz by dx கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது, 1 மைனஸ் dz by dx is equal to z ப்ளஸ் 5 டிவைடட் பை 2z ப்ளஸ் 7. இது 2, இது z. கொஞ்சம் வித்தியாசம் தெரிகிற மாதிரியே எக்ஸாம்பிள் எழுதுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை இந்த சைடும் இதை இந்த சைடும் கொண்டு வர போகிறேன். dz by dx போட்டு எனக்கு தனியாக வேணும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக அந்த சைட் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். 1 மைனஸ் z ப்ளஸ் 5 டிவைடட் பை 2z ப்ளஸ் 7 ஈக்குவல் டு இந்த மைனஸ் dz by dx அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் dz by dx மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்சிஎம் எடுக்கணும். 1 into 2z plus 7. 1 into 2z plus 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2z plus 7 மைனஸ் உள்ளார கொண்டு போகணும். இப்போ மைனஸ் இன்டூ z மைனஸ் z மைனஸ் இன்டூ ப்ளஸ் 5 மைனஸ் 5. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் ஃபுல்லாக வந்துடும். அப்போ 2z plus 7 is equal to dz by dx. எப்பயுமே நான் ரெண்டு சைடு ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணணும். 2z மைனஸ் z வெறும் z, ரெண்டு இசட்டில் ஒரு z போச்சுன்னா z ப்ளஸ் 7 மைனஸ் 5 அப்போ 2 டிவைடட் பை 2z ப்ளஸ் 7 2z ப்ளஸ் 7 ஈக்குவல் டு dz டிவைடட் பை dx. இப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இசட் தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகிறோம், dx இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ dx இஸ் ஈக்குவல் டு கீழே இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும், கிராஸ் மல்டிப்ளை. அப்போ 2z ப்ளஸ் 7
இங்கே மேலே dz டிவைடட் பை z ப்ளஸ் 2 ஒன்றுமே இல்லை. இங்கே மேலே இருக்க z ப்ளஸ் 2 இங்கே கீழே வந்துடும். இது இங்கே இருக்கிறது வந்து மேலே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். இங்கே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2z ப்ளஸ் 7 நான் பிரித்து எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா 2z ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்க போகிறேன். டிவைடட் பை z ப்ளஸ் 2 இன்டூ dz. இங்கே வந்து dx. ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த 2 இருக்கா, இந்த 2 நான் காமனாக எடுக்க போகிறேன். இவனுக்கும் காமனாக. இப்போ 2 காமனாக எடுத்துட்டா இங்கே என்ன வரும், வெறும் z பாக்கி இருக்கும். ப்ளஸ் 2 இன்டூ 2, ஏன்னா 2 2s தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வரும். ப்ளஸ் இங்கே வெளியில் இருக்கிற 3 டிவைடட் பை z ப்ளஸ் 2 இன்டூ dz. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு டேர்முக்கும் டினாமினேட்டர் தனித்தனியாக பிரித்து கொடுக்க போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா dx இருக்குது. dx is equal to 2 into z plus 2, 2 into z plus 2 plus 3. நியூமரேட்டர் இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இவனை ரெண்டு பேருக்குமே கொடுக்க போகிறேன். டிவைடட் பை z plus 2 டிவைடட் பை z plus 2. மறக்காமல் என்ன போடணும், இன்டூ dz. இங்கே இருக்கிறவனை மறக்காமல் எழுதிக்கிட்டே வாங்க. இப்போ நான் சொல்கிறேன் எதுக்கு எப்படி பண்ணேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த z plus 2வும் இந்த z plus 2 உங்களுக்கு ஈஸியாக கேன்சல் ஆகிடும். இதுக்காண்டி தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த 7 வேணும் 4 + 3 பிரித்தேன். ஏன்னா அப்போ தான் என்னால் இங்கே 2 காமனாக வெளில எடுத்துகிட்டு z plus 2 கூட கேன்சல் பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, dx is equal to, இது வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாக்கி இந்த 2 தான் இருக்கும். இங்கே இருக்கிற 2, இந்த 2. இப்போ 2 + 3 டிவைடட் பை z plus 2 இன்டூ dz இருக்கா. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் என்ன, இன்டெகிரேட் பண்ண போகிறோம். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் நம்ம பண்ணியாச்சு. z இருக்கிறது இங்கே வந்துருச்சு, இங்கே x டேர்ம் இல்லை. ஸோ அதனால் dx மட்டும் கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா தேர்ட் ஸ்டெப் ரெண்டு சைடுமே வந்து இன்டெகிரேஷன் பண்ணணும். dx இன்டெகிரேட் பண்ணால் வெறும் x, 2 இன்டூ dz, 2 இன்டூ dz இன்டெகிரேட் பண்ணணும். ப்ளஸ் 3 வந்து ஒரு நம்பர், அதனால் வெளியில் எடுத்துக்கிறேன். இன்டெகிரேஷன் dz டிவைடட் பை z ப்ளஸ் 2. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே இன்டெகிரேட் பண்ணலாம். நான் தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 வெளில எடுத்துலாம். dz இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா வெறும் z ப்ளஸ் 3 இன்டூ dz பை z ப்ளஸ் 2. 3 இன்டூ நம்மளுக்கு தெரியும் இன்டெகிரேஷன் ஆஃப் 1/x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா log x. 1/x இன்டெகிரேட் பண்ணால் log x. அதே மாதிரி தான் z ப்ளஸ் 2 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா log ஆஃப் z ப்ளஸ் 2. டினாமினேட்டரில் நீங்கள் என்ன இன்டெகிரேட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும்னா log x தான் வரும். பவர் வந்து 1 இருக்கணும், அவ்வளோதான் கணக்கு. இப்போ இது வந்து z ப்ளஸ் 2வா. ஸோ அப்போ z ப்ளஸ் 2 இன்டெகிரேட் 1/z ப்ளஸ் 2 இன்டெகிரேட் பண்ணால் log ஆஃப் z ப்ளஸ் 2. மறக்காமல் என்ன பண்ணணும்னா இந்த இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் c அப்படின்றவனை ஆட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம log c அப்படின்னு சொல்லிட்டு போடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இங்கே log term வந்து ஒன்று தான் இருக்குது. நிறைய log terms இருந்துச்சுன்னா தான் இங்கே நீங்கள் வந்து log c அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க. இப்போ நாலாவது ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரீசப்ஸ்டிடியூஷன். z அப்படின்றவனை நம்ம தான் கேம்குள்ளே கொண்டு வந்தோம். கொஷின் வந்து எக்ஸ்லையும் ஒய்லையும் தான் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணோம், திருப்பி z பழையபடியே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன எடுத்தோம், z இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிடியூஷன் எடுத்தோம். இப்போ அதே தான் நம்ம திருப்பியும் பண்ணணும். அப்போ x ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ z மதிப்பு வந்து x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 log z வேல்யூ என்ன, x மைனஸ் ஒய் ப்ளஸ் 2. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். x ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 இன்டூ லாக் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு சப்ஸ்டியூஷன் பண்ணோம். எதனாலனா எக்ஸும் ஒய்யும் வந்து லாக் ஆயிருக்கு. அது வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியாது. எவ்வளோ தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது பிரித்து எடுக்கவே முடியாது. நம்பர்ஸ் கூட ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி லாக் ஆயிருக்கு. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக வேரியபிள் செப்பரபிள் பண்ணிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ணி அதை வேரியபிள் செப்பரபிளுக்கு கொண்டு வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணிவிட்டு திருப்பி சப்ஸ்டிடியூஷனை பழையபடியே மாற்றிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இதுலேருந்து வந்து ஒரு 5 மார்க் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.